Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.7ல இருந்து செகண்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Give reasons for the following. கீழ ஆப்ஷன்ஸ்ல क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து ரீசன்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A square can be thought of as a special rectangle. ஒரு ஸ்கொயரை நம்மளால ஒரு ஸ்பெஷல் ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ண முடியுமா, அப்படியே யோசிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே, ஒரு ரெக்டாங்கிள்னால் இப்படி இருக்கும் நமக்கு, புரியுதா? இப்போ ஸ்கொயருக்கு இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ரெக்டாங்கிளில் இந்த ரெண்டு சைடுமே சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், இந்த ரெண்டு சைடும் சேம் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்து இருக்கும் ஸ்கொயரில். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து இதில் சேமாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்து இருக்கும், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் இதுலேயும் வந்து சேமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் பீஸாக மாறிடுச்சு. அதனால தான் இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் கேன் பி தாட் ஆஃப் ஆஸ் அ ஸ்பெஷல் ரெக்டாங்கிள். நம்ம இந்த ஸ்கொயரை ஒரு ஸ்பெஷலான ரெக்டாங்கிளாக யோசிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு 90 டிகிரி வந்து ஆகிடும். இப்போ இது ஒரு ஸ்கொயர் பீஸாக மாறிடும். இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன். இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இதில் இட்ஸ் ஆல் ஆங்கிள்ஸ், எல்லா ஆங்கிள்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஆங்கிளாக மாற்றிட்டோம் அப்படின்னா இதை ஸ்கொயராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள். ஓகே, அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக மாறிடும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். A rectangle can be thought of as a special parallelogram. ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ஸ்பெஷல் பேரலோகிராமாக நினச்சிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி ஆப்ஷனில் இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா? பேரலோகிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும், இது பேரலோகிராம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், இந்த ஆப்போசிட் சைட்ஸு சேமாக இருக்கும். இதுலேயும் இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்க சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும், இந்த ஆப்போசிட்டில் இருக்க சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். இது 90 டிகிரி வந்து இருக்கும் எல்லா ஆங்கிள்ஸுமே, அதாவது ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸுமே. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸை எப்படின்னா இதில் என்ன ஆங்கிள் இருக்கோ அது வந்து இங்கே வரும், இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இங்கே வந்து வரும். இது வந்து பேரலாகவும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பேரலோகிராம்லேயும் லைன்ஸ் வந்து ஆப்போசிட்ஸில் இருக்கிறது வந்து பேரலாக வந்து இருக்கும். இந்த மாதிரி இதோட டயக்னல்ஸும் பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்க டயக்னல்ஸு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் பேரலோகிராம்லேயும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லாண்டிங்காக இருக்க ஷேப்பை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேரலோகிராமையும் நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக பார்க்க முடியும். அதனால தான் ரெக்டாங்கிள் கேன் பி தாட் ஆஃப் அ ஸ்பெஷல் பேரலோகிராம். அதனால தான் ரெக்டாங்கிளை நம்ம ஒரு ஸ்பெஷல் பேரலோகிராமாக நினைக்கிறோம். ஓகே, இதை நீங்கள் சென்டென்ஸாக எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. ஓகே, பேரலாகவும் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம். A square can be thought of as a special rhombus. ஒரு ஸ்கொயரை நம்ம ஸ்பெஷல் ரோம்பஸாக நினைக்க முடியுமா? சி ஆப்ஷன். ஸ்கொயர் வந்து இப்படி இருக்குமா? ஓகே, 4 சைடுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து வரணும். ரோம்பஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குமா? ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ரோம்பஸ் வந்து இருக்கும். இதுலேயும் பாருங்கள், இந்த கார்னர்ஸ் எல்லாமே 90 டிகிரி வந்து வருமா? ஆப்போசிட்ஸில் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி வந்துடும். இதில் இருக்க சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்க இந்த ரோம்பஸில் இருக்க சைட்ஸும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் இதோடது சேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 30 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் 30 டிகிரி வந்து இருக்கும். இது ஒரு 60 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் 60 டிகிரி வந்து இருக்கும்.
இன்கேஸ் நம்ம இந்த ரோம்பஸை ஒரு 90 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ 4 சைடுமே 90 டிகிரி வர மாதிரி இந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரோம்பஸை நம்ம ஒரு ஸ்கொயராக கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் எப்படின்னா இந்த ஸ்கொயரில் இருக்க டயக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போது, அதாவது இந்த டயக்னல்ஸ் வந்து இப்படி கட் பண்ணுது, பர்பண்டிகுலராக கட் பண்ணும் போது 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரோம்பஸ்லேயும் பாருங்கள், இந்த டயக்னல்ஸ் வந்து கட் பண்ணும்போது 90 டிகிரி வந்து இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இந்த ஸ்கொயரை நம்ம ஒரு ஸ்பெஷல் ரோம்பஸ்னு சொல்கிறோம். இப்போ இதை வர்பெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? சி ஆப்ஷனோட இது வந்துட்டு இட்ஸ் 4 சைட்ஸ், 4 சைட்ஸுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்து வரும், ஆர் ஈக்குவல். அதுக்கப்புறம் இதோட டயக்னல்ஸ் பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் ரெண்டு இதுலேயுமே, அண்ட் இட்ஸ் diagonals are perpendicular to each other. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் each other. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வருது பாருங்கள், இது வந்து ஒரு டயக்னல்னா இன்னொரு டயக்னல் வந்து கட் பண்ணும்போது பர்பண்டிகுலராக கட் பண்ணுதா, இதுதான் பர்பண்டிகுலர். ஒன்று பாதியாக வந்து கட் பண்ணுறது தான் பர்பண்டிகுலர். கிளியருங்களா? அடுத்தது டி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். Squares, rectangles, parallelograms are all quadrilaterals. இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், parallelogram இது எல்லாமே குவாடிலேட்ரல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், குவாடிலேட்ரல்ஸ் அப்படின்னா என்ன. 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், அதாவது வரைகிறோம் அப்படின்னா அது வந்து குவாடிலேட்ரல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த ரெக்டாங்கிளுக்கும் 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த பேரலோகிராமுக்கும் 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு உருவாக்குற ஒரு இமேஜ். இப்போ இதை சென்டென்ஸ் வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஆல் ஆஃப் தெம் ஹேவ் 4 சைட்ஸ். ஏன்னா 4 சைட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம் இது எல்லாமே குவாடிலேட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியராக புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இ ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸ்கொயர் இஸ் ஆல்சோ அ பேரலோகிராம். ஸ்கொயரை நம்ம பேரலோகிராமாக கூட நம்ம சொல்ல முடியுமா? இ ஆப்ஷனோட ஆன்சர் வந்து இது ஸ்கொயர்னு இருக்குது, இப்போ இது வந்து பேரலோகிராம்னு இருக்குது. இதில் ஆப்போசிட் சைட்ஸில் இங்கே சேமாக இருக்குமா? அதே மாதிரி தான் ஸ்கொயர்லேயும் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். இந்த ஆப்போசிட் சைடும் சேமாக இருக்கும், ஸ்கொயர்லேயும் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், இதுலேயும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து இருக்கும். இதுதான் வந்து இதில் இருக்க சிமிலாரிட்டிஸ். இப்போ இது சென்டென்ஸை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க? இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்குது அண்ட் பேரலாகவும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஆப்ஷனோட ஸ்டேட்மெண்ட். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 5.7 இருக்க செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம்.